வணக்கம். இது ஒரு புதுமையான முயற்சி. உங்கள் ஆதரவுடன் டாரன் தன்யா யூடியூப் சேனலில் நீங்களும் பங்கெடுக்கலாம். நாங்கள் குறிப்பிடும் வாட்ஸ்அப் எண்ணிற்கோ இமெயில் அட்ரஸ்க்கோ அனுப்பி வைக்கும் சிறந்த சமையல் குறிப்புகளை தேர்ந்தெடுத்து உங்கள் பெயரில் வெளியிடுவோம். முதல் முயற்சியாக கிருஷ்ணவேணி குரு கிச்சன் என்ற இந்த சமையல் குறிப்பு மற்றும் வீட்டு உபகரணங்கள் குறித்த ஆலோசனைகள், சமையலறை அழகுபடுத்துதல், அழகு குறிப்புகள் எல்லாம் இடம்பெறும். ஜப்பானியர்கள் நீண்ட காலம் வாழ்வதன் காரணம் என்ன என்பதை ஆய்வாளர்கள் ஆராய்ந்து வெளியிட்ட முடிவு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சுகர் பொட்டேட்டோ, கிராமங்களில் சீனிக்கிழங்கு என்று சொல்வோம், அதனை உணவில் அதிக அளவில் சேர்த்து கொள்வார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலும் சீனிக்கிழங்கு என்பது மிகவும் இன்றியமையாத உணவாக இருந்து வந்திருக்கிறது. தற்போது அது நம்முடைய பயன்பாட்டிலிருந்து குறைந்து விட்டது. அதனை இங்கே ஆக்கமும் ஊக்கமும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிலிருந்து நிரம்ப சமையல் குறிப்புகளை கொடுக்கலாம் என்று கருதி இந்த ஒரு பணியை டாரன் தன்யா சேனலில் தொடங்கியிருக்கிறோம். இதோ ஒரு அருமையான சுவையான மிக மிக சத்தான ஒரு சுவை மிகுந்த அந்த பலகாரம் இதோ உங்கள் சேனலில். சீனிக்கிழங்கு, அதாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை நன்றாக இரு பக்கங்களிலும் வெட்டிவிட்டு இடைப்பட்ட பகுதியை நன்றாக 1-2 துண்டுகளாக வெட்டி கழுகி எடுக்க வேண்டும். எடுத்து அதை குக்கரில் அதிகமாக வேக விடாமல் நடுத்தர அளவிலே எத்தனை விசில் வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே அதை குக்கரில் அவித்து எடுக்கலாம், அல்லது பாத்திரத்தில் நீர் ஊற்றி அவித்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதனை சற்று சூடு ஆறியவுடன் மேல் தோலை நீக்க வேண்டுமென்றாலும் நீக்கிவிடலாம். மேல் தோலிலும் சத்து இருக்கிறது என்கிறார்கள். இல்லை, தோலை நீக்கி அதை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். பொரிக்கான் சட்டி என்று சொல்லக்கூடிய வாணலியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதிலே பனஞ்சீனி அல்லது பனங்கற்கண்டு பொடி அதை உள்ளே கொட்டி அதனை நன்றாக கொதிக்க விட்டு கிளற வேண்டும். பாகுபதம் வந்த வேளையிலே நீங்கள் தயாராக வெட்டி வைத்திருக்கின்ற அந்த சீனிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு துண்டுகளை அதிலே இட்டு அப்படியே அதனை புரட்டி எடுக்க வேண்டும். அதற்கு முன்னர் ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய் அதனை நன்கு இடித்து பொடியாக வைத்திருக்க வேண்டும். பொடித்து வைத்திருக்கின்ற ஏலக்காய், கிராம்பு பொடியை அந்த கலவையில் கொட்டி நன்றாக கிளறி அல்வா பதம் வந்த வேளையிலே கீழே இறக்கி வைத்து விட வேண்டும். மற்றொரு பாத்திரத்தில் நெய் தடவி
அதிலே இந்த கலவையை கொட்டி நன்கு கிளறி ஆற வைக்க வேண்டும். இதுவே சீனிக்கிழங்கு இனிப்பு கலவை. இதனை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இவற்றில் தொட்டுக்கொண்டு சாப்பிட சுவையாக இருக்கும் மிக மிக சத்தான ஆரோக்கியமான உணவு. இதுபோல் சமையல் குறிப்புகளும் மற்றும் வீட்டு பயனுள்ள குறிப்புகளும் உங்கள் டாரன் தன்யா சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.